தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே நடக்க கடவுள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அளவுகள் பகிர்ந்து கொடுக்கிறாரு. ஒவ்வொருவரை ஒவ்வொரு காரியத்திற்கு அழைக்கின்றாரு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை, ஒரு மனிதன் நடந்து போனானா, குதிரை ஒரு வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருந்ததாம். அதுக்கு நீளமான வால் இருந்ததாம். அடுத்து கொஞ்ச தூரம் நடந்து போகும் பொழுது ஒரு வீட்டு வாசல்ல ஆடு இருந்ததாம். அந்த ஆட்டை பார்க்கும் பொழுது அதற்கு குட்டியான வால் இருந்ததாம். அந்த குதிரைக்கு அவ்வளவு பெரிய வாழை கொடுத்த ஆண்டவர் இந்த சின்ன வால் இந்த ஆட்டுக்குட்டி கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி மனதில் எண்ணினாராம். அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அந்த ஆடு தன் வாளை வேக வேகமா அசைத்து கொண்டே இருந்ததாம். அப்போ அவர் யோசிச்சாராம், நீளமான ஒரு வாளை கொடுத்திருந்தா இந்த வாள் ஆட்டும் பொழுது ஒருவரும் நிற்க முடியாது ஆட்டின் பக்கத்துல. அப்போ ஆண்டவர் ஆட்டிற்கு வாளை அளந்து கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லிக் கொண்டே போனாராம். தேவனுடைய படைப்பு இப்படிப்பட்ட மிருகங்கள், தாவரங்கள் இவைகளில் மாத்திரம் அல்ல, மனுஷர்களாகிய நம்மையும் கூட அழகாய் அவரவருக்குரிய கிருபை, தாளந்துகள், சுமைகள், பாரங்கள், பொறுப்புகள் என்றெல்லாம் பகிர்ந்துதான் கொடுத்திருக்கிறாரு. உங்களை எந்த காரியத்திற்காக உங்களை அழைத்து வைத்திருக்கிறாரோ அதுல நிலைத்திருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான குடும்பம், பிள்ளைகள், அருமையான ஒரு செட்டப் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை அதற்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை நல்லா நடத்தவும் போஷித்து காப்பாற்றவும் கணவருடைய கடமையா இருக்கிறது. மனைவியானவளும் கூட கணவரையும் பிள்ளைகளையும் கவனித்து தன் கடமைகளை செய்து குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்ப வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அழைப்புல வைத்திருக்கலாம். எந்த வேலையானாலும் சரி, அதை ஒரு பொறுப்புள்ள பானமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதிலே உங்களுடைய முழு பலத்தோடே செய்ய வேண்டும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நம்ம ஸ்தானத்துல நம்ம பொறுப்புல இருந்துட்டு மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள மாதிரி இருந்துட்டா நம்ம நல்லா இருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களை இந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார், இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், இதற்கு அழைத்திருக்கிறார் என்பதனை நீங்க மறக்கவே கூடாது.